நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒவ்வொன்றும் பயனுள்ள ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் கேட்குறது எல்லாமே ஒன்று தான். அதாவது வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியுமில்ல, நீங்கள் அதை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது, மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டண்ட்டை நிறைய வாட்டி நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஒரு அருமையான செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை கூகுள் அசிஸ்டண்ட் அதே மாதிரி பேசி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். பட் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் கூகுள் அசிஸ்டண்ட் பேசாது. அதுக்கு பதிலாக அதுக்குண்டான ரிப்ளையை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாங்க சுருக்கமாக சொன்னால், கூகுள் அசிஸ்டண்டோட வாய்ஸை நம்ம கட் பண்ண போகிறோம். அதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நீங்கள் உங்கள் ஃபோனோட ஹோம் பட்டன் இருக்குதுன்னா அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அசிஸ்டண்ட் வாய்ஸ் அண்ட் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆனில் இருந்துச்சுன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணி நீங்கள் பேசுவீங்க, பட் கூகுள் அசிஸ்டண்ட் பேசாது. அதுக்கு பதிலாக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இதில் கூகுள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் ரிசல்ட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இப்போ ஆல் வாய்ஸ் சர்ச் இருக்கும், அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சர்ச்சஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாங்க, நீங்கள் பேசுவீங்க, பட் கூகுள் அசிஸ்டன்ட் பேசாது. அதுக்கு பதிலாக பக்காவான ஒரு ரிசல்ட்டை கூகுள் அசிஸ்டன்ட்ல நீங்கள் எடுத்துக்கிட முடியும். ஸோ அதை விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் மொபைல்கிட்ட தான் அதிகமாக பயன்படுத்துறீங்க, இருந்தாலும் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் வைஃபை ஃப்ரீயாக கிடைக்கும் போது நீங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணி பயன்படுத்தியிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் உள்ள முக்கியமான செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. இந்த சம்பவம் எப்பவுமோ நடந்திருக்கும். பட் சமீபத்தில் நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் மொபைல் டேட்டா தான் பயன்படுத்தியிருப்பீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்கலி வைஃபைல கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் ஃபோன் வைஃபை கனெக்ட் ஆகும்போது அந்த வைஃபையை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் இருக்கோ, அதுக்குள்ளே போங்க. நான் என்னுடைய ஃபோனில் வைஃபை எனேபிள் பண்ணல. ஒருவேளை நீங்களும் இதை மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்லை, நீங்கள் அந்த வைஃபைல நீங்கள் ஒரு தட்டுங்க. தட்டினதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அட்வான்ஸ்டு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டர்ன் ஆன் வைஃபை ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2-3 வரிகள் கொடுத்துருப்பாங்க, பிளாப்லான்னு. அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு டாகல் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில், அதை அப்படியே சட்டுன்னு உடனே ஆஃப் பண்ணிடும். நீங்கள் போகக்கூடிய இடங்களில் ஃப்ரீயாக வைஃபை கிடைக்குதா, ஃபோன் வைஃபையோட கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த செட்டிங்கை மறக்காமல் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ் தாங்க. அந்த மேப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ் பல வழிகளில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்றதுக்கு கூட கூகுள் மேப்ஸை பயன்படுத்திருப்பீங்க. அதே வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கே ஏடிஎம் இருக்குது, எங்கே பேங்க் இருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த 2-3 விஷயங்கள் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கூகுள் மேப்ஸில் ஒளிஞ்சிருக்கு, புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தவறான அட்ரஸை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அட்ரஸை வச்சோ இல்லை ஒரு ஊரை வச்சோ நீங்கள் அதை சரி பண்ணலாம். இப்போ நான் ஒரு இடத்த வச்சு சர்ச் பண்ணுறேன். அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சஜஸ்ட் அண்ட் எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஃபிக்ஸ் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் அந்த மேப் கொடுத்துருப்பாங்க, கரெக்டான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஜூம் பண்ணி. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த நாடு, எந்த ஊர், பின்கோடு, சிட்டி, எந்த ஸ்டேட் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகலை. நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் உங்களுக்கு விசிபிள் ஆகும் ப்ளூ கலரில். ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கூகுளுக்கு போகும். கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க. இது உடனே நடந்துடாது, இது பல நாட்கள் எடுக்கும் ப்ராசஸிங். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்படிங்கிறத ஆல்ரெடி டாப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கீழே நாங்கள் இமெயில் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் அட்ரஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை
ஒருவேளை அட்ரஸ் இல்லைன்னா கூட நீங்கள் புதுசாக அட்ரஸை ஆட் பண்ணலாம். அட்ரஸ் ஆல்ரெடி இருந்தால் கூட அந்த அட்ரஸை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஸோ அந்த ஒரு வசதியை நமக்கு கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திருப்பீங்க. பயன்படுத்தும் போது அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஒரு சர்ச் ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மை ஆக்டிவிட்டின்னு டைப் பண்ணி உள்ளே போங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே ஆல்ரெடி வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் ஹிஸ்ட்ரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்னுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டில் நிறைய விஷயங்களை வந்து நான் சர்ச் பண்ணுங்க, அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெலிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பக்கத்தில். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் டெலிட் ஆக்டிவிட்டி பை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இல்லை லாஸ்ட் அவர், லாஸ்ட் டே, ஆல் டைம், கஸ்டம் ரேஞ்ச் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல் டைம் கொடுத்து இதில் பாருங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கா, இதை நம்ம கிளியர் செலக்ட் ஆளுங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டில் உள்ளதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூ வுட் லைக் டு டெலிட் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், கீழே பாருங்கள் டெலிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்த மாத்திரமே பாருங்கள் டெலிஷன் செகண்ட்லேயே பாருங்கள் ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுடைய அந்த டெலிட் அப்படிங்கிற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட் இட். அவ்வளோதாங்க. நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டில் என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. பாக்கி உள்ள கூகுள் ப்ராடக்ட்டில் உள்ள சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே டிஸ்பிளேயாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து மொத்தமாக கிளியர் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 டாட்டுக்குள்ளே போயிட்டு டெலிட் ஆக்டிவிட்டி பைன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. ஆல் டைம்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. டிஃபால்ட்டாக மறுபடியும் உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்து மொத்தத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த முத்தான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.